அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். அன்பு சோதர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் எடுத்துக்கிட்ட டாபிக் கொரோனா லாக்டவுன். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், நம்மளாம் ஒரு 6 வருஷம் முன்னாடி எல்லா விதத்துலேயும் பாதிப்படைந்தோம்ல. அது கடந்து வந்த பிறகு அதுக்கு அடுத்து அதை விட பெரிய பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுச்சு மக்களுக்கு. இப்போது 2020க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு கொரோனா ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைக்கு இருக்குது. இந்த கொரோனாவில் உலக மக்கள் எல்லாமே பாதித்தாங்க. யாருக்குமே பாதிப்பு இல்லைங்கிற நிலைமை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் பாதிப்பு இருந்தது இல்லைங்களா? மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். இப்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. சரி, நீட்டு போங்களா. 2019 வருஷ கடைசி மாதம் நவம்பர், டிசம்பர். அப்போ லைட்டாக கொஞ்சம் நியூஸ் வர ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் ஒன்று சைனாவில் பரவிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு சிட்டியில் நிறைய பரவி இருக்குது, உயிர் சேதமாக ஆகிருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அந்த உயிர் சேதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த உடல்களை பாதுகாத்து வைக்கிறது கூட இடம் இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அடுத்த சில நாட்கள் அந்த சிட்டியே லாக்டவுன் பண்ணிட்டாங்க அப்படி வந்துச்சு. சரி, ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, சைனா நடக்குது, நமக்கு என்ன, பக்கத்து வீட்டில் ஏதோ தூரத்தில் ஒரு வீடு பற்றிடுது அப்படின்ட்டு நம்ம வீட்டிலாம் சும்மா இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் சைனாவில் நிறைய சிட்டிகளை லாக்டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஊரில் என்ன பேசிட்டாங்க, சரி ஏதோ அவங்கெல்லாம் தவளைக்கறி, பாம்பு கறிலாம் சாப்பிட்றாங்க, அங்கே போனால் வரதான் செய்யும், நமக்கெல்லாம் வராதுங்க, நம்ம இந்தியர்கள் உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவ்வளோ கஷ்டகாலம் அனுபவிச்சாச்சு, அதனால வராது அப்படின்ட்டு ஒரு விதமான மனப்பான்மை இருந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நாள் சைனா ஃபுல்லாக லாக்டவுன் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் உடஞ்சி, ஐயோ ஒரு நாடு ஃபுல்லாக லாக்டவுன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. அப்பாடா நம்ம தப்பிச்சு விட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம இந்தியாவில் ஆரம்பிச்சிச்சு. அந்த வடிவில் ஒரு படத்தில் தைரியமில்லை எங்கள் ஊருக்கு பாடுறா, எங்கள் ஏரிக்காவாடா, எங்கள் தெருக்கு பாடுறா, எங்கள் வீட்டுக்கு பாடுறா அப்படின்னு பாடுற அந்த கதையாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டையும் அங்கங்கன்னு சில பேர் இறந்துட்டாங்க, அந்த நியூஸ்லாம் வரச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே தெரிஞ்சவங்கெல்லாம் கொரோனா பாதிப்பு வந்தது. அப்போ கொரோனா லாக்டவுன் பண்ணாங்க. கொரோனா லாக்டவுன் பண்ணதில் அப்போ முதல்ல பேர் வச்சிட்டாங்க COVID-19 அப்படின்ட்டு. அது கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 இயர் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சிட்டாங்க. அப்புறம் அதை தடுக்கிறது எப்படின்ட்டு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல மக்கள்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதில் இறங்கிட்டாங்க. இது மலைப்பாதைங்க, வரவங்களாம் வருவாங்க, பேசுவாங்க, டிஸ்டர்ப் வரும் கொஞ்சம் பொறுத்துங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், இது ஒவ்வொருத்தரும் டச் பண்ணுற மூலிமா கைகளால் பரவுது. அந்த கையை கொண்டு மூக்கு பக்கத்தில் இது பண்ணுவோம்ல, அப்போ அது மூக்கு உள்ளார போய் நுரையில் பாதித்து சுவாச கோளாறு பண்ணி செத்துடுறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாருமே முகக்கவசம் அணியணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த இந்த முகக்கவசம் ஆர்டினரி சாதாரண முகக்கவசம் பார்த்திங்கன்னா 20-25 ரூபா அப்படிங்கிறது சில இடத்துல அதுவும் கிடைக்காம இருந்துச்சு. அதே சமயத்துக்கு நல்ல மாடர்னாக இருந்தாலும் N95 அப்படின்ட்டு அதெல்லாம் விலை அதிகம், 100, 200, 500 இஷ்டத்துக்கு முதல் காரியமாக போயிடுச்சு.
அப்புறம் இது இங்கே லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டது நல்ல வேலைக்கு லாக்டவுன் ஆகிற முதல் நாள் கரெக்டாக வந்து என்னுடைய மகனும் மருமகனும் பையனும் சென்னையில் இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ லாக்டவுன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே சுத்தமாக கடையில் எல்லாமே பண்ணிடுச்சு. சரி, கை செலவுக்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் இல்லையா? சரி, அதுக்கு வந்து நான் மட்டும் போடுறது அப்படின்ட்டு வீட்டில் தீர்மானிச்சிட்டோம். வேறு யாரும் போகக்கூடாது, நான் மட்டும் போடுறது. சரின்ட்டு ஏடிஎம்மில் கை செலவு பணம் வந்து 10,000 15,000 எடுக்கணும்னு போயிட்டு கையோட ஒரு ஹேர்பின் கொண்டு போயிடுங்க. அந்த ஹேர்பின் மூலயமா அந்த கண்ணாடி கதவை தள்ளுவோம். இந்த ஏடிஎம் சென்டர் கண்ணாடி கதவு இருக்குல்ல, அது வந்து கண்ணாடி கதவு தள்ளுவோம். உள்ளார போயிட்டு பட்டனை அமுக்கணும்ல, அந்த பட்டனெலாம் ஹேர்பின்னால் தான் இருக்குது. அது கையை வந்து விரலில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, டச் பண்ணுறது கிடையாது. ஹேர்பின்னில் கட் பண்ணி என்ன வருதோ அமௌண்ட்டை எடுத்துக்கிறது. வீட்டுக்கு வந்தோடனே எல்லா ரூபா நோட்டெல்லாம் சோப் போட்டு கழுவி அதை வந்து டெட்டலில் ஊற வச்சு துணியை காயிற போல் வீட்டிலே ஒரு கொடி கட்டி அதில் வந்து காய போட்டு அது எடுத்து அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அப்புறம் வந்து பஸ்ஸுகள்லாம் வர போகிற இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை மூடிட்டு அவள் வந்து பெரிய ஒரு காய்கறி மார்க்கெட்டை மாற்றிட்டாங்க. லோக்கலில் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிலாம் விளையும் இல்லையா, அது விற்கிறதுல அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. எல்லாம் விலை மலிவு எல்லாம் வீட்டிலங்க. ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு, 7 to 9. அந்த இதில் போய்ட்டு காய்கறி நான் தான் வாங்கிட்டு வருவேன். காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு உடனே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன். அந்த ட்ரெஸ்ஸை உடனே கழிச்சிட்டு ஊற வச்சு துணி போட்டு துவைச்சி சோப் போட்டு துவைச்சி டெட்டாலில் ஊற வச்சு காய போட்டுருவேன் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த வாங்கிட்டு வந்த காய்கறியை நல்லா தண்ணி ஊற்றி 3-4 தடவை கழுவி அதையும் மஞ்சள் தூள் போட்டு அதை ஊற வச்சுருது. ஏதாவது வைரஸ் விட்டுல கூட போகட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி இதில் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கிலோவாக வாங்கணும். அந்த கடையிலேருந்து கிலோவாக வாங்கிட்டு அதை கரைச்சி வீட்டு வாசல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டேன். வீட்டு வாசல், வீட்டு கதவு, வீட்டு நிலை எல்லாம் தண்ணி விட்டேன். ஜன்னல் கதவுலாம், ஏன்னா அது மூலியமாக கூட வைரஸ் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதேமாதிரி டெட்டால் பார்த்திங்கன்னா லிட்டர் கணக்காக வாங்குறது. அது ஹோல்சேல் கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிறது டிமாண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயாவது மெடிக்கல் ஷாப் தோணுன்னா அங்கே போய் 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படி வேணும். ஸோ அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து டைம் பாஸ் ஆகணுமே, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து விளையாண்டுருந்தோம். அது இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் ஜம்பிள்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து விளையாண்டுருப்போம். அப்புறம் வந்து கேரம் போர்டு, பிளேயிங் கார்ட்ஸு அதெல்லாம் வந்து விளையாண்டுருப்போம். கொஞ்சம் தள்ளிங்கம்மா, அதெல்லாம் வந்து விளையாண்டுருப்போம். சரி, இப்படியே ஒரு 2-3 மணி நேரம் பொழுது போயிடும். அப்புறம் வந்து ஈவினிங் 5 மணி ஆகினா அந்த தெருவாசிகள்லாம் கூடிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் அறிமுகமானது. அங்கே வந்து தெருவிலேயே ஷட்டில் காக் விளையாடுவோம். அது 5 to 8 மணி 8 மணி ஆகினா அப்புறம் வந்து வீட்டில் வந்து உறங்க போயிடும். வீடை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை டெட்டால் போட்டு கழுவிடுறது. அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு டெட்டாலில் போட்டு ஊற வச்சு பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் சோப் போட்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சவருடைய குடும்பம் வந்து சென்னையிலேருந்து இந்த கொரோனாக்கு லாக்டவுன் முன்னாடியே வீட்டு வந்துட்டாங்க. குடும்பத்தோட வீட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் கொரோனா பண்ணிடுச்சு, எல்லா குடும்பத்துக்கெல்லாம். அவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள். ஸோ உங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னு பாருங்கள், உடனே அந்த தெருவை வந்து தகரம் போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த தெருக்குள்ளே யாரும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்ட்டு. இவங்களையும் நீங்கள் எல்லாமே ஃபேமிலியெல்லாம் வந்து அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருங்க அப்படின்னாங்க. அவன் வந்து இல்லை வீட்டிலேயே
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பண்ணாங்க சொல்லுங்கள். ஆனால் அரசாங்கம் ஒத்துக்கலைங்க. நீங்கள் அரசு ஆஸ்பத்திரியோட கடுமையான விளைவுகள் வரும் அப்படின்னா சரி அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய்ட்டு வேனில் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணி ரூம் அலாட் பண்ணுறதுக்கு, வார்டு அலாட் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 5-8 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே போனீங்கன்னா எல்லாமே கூட்டம், எல்லாமே இடத்துல கூட்டம். டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க வேணும். ரொம்ப 2 நாள் இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் அப்படின்ட்டு கிளம்புங்க. நான் மாஸ்க்கு கொண்டு போய் கொடுக்க போயிருந்தேன். என் பின்னாடி வந்து ஒரு மெம்பர் உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு தயாரெல்லாம் அடிச்சிருந்தாங்க. அதுலேயே எப்படியோ இது பண்ணி உள்ளார போயிடுச்சுங்க. உள்ளார போய்ட்டு வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. இன்னொரு நெருங்கிய உறவினர் இருக்குது. அவர் வந்து சென்னையில் எங்கள் ஊருக்காரர், சென்னையில் இருக்கிற வரலைங்க, அங்கேயே இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஃபுல்லுக்கு கொரோனா பாய்ச்சல் அந்த குடும்ப தலைவி வந்து இறந்துட்டாங்க. அந்த இறந்த விஷயத்தை வந்து குடும்ப தலைவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சிகிச்சையில் இருந்தார். அப்புறம் மகனும் மருமகனும் சில மருமகனும் சில ஃப்ரெண்ட்ஸு கூட்டுக்கிட்டு மெட்ராஸ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அரசு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாடியை வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடுபட்டுச்சு. பாடியை அவங்க வந்து அதில் சுற்றி போய் தருவாங்களே, அதுக்கு வெயிட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து மெதுவாக தான் அவங்க குடும்ப தலைவருக்கு சொன்னாங்க, மனைவி இறந்தவர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் சுவாச கோளாறு இருக்க ஆஸ்பத்திரி போனாருங்க. டெஸ்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. உடனே அட்மிட் பண்ணாங்க. 2 நாளில் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இறந்தேன். வீடெல்லாம் அமைதியாக இருக்கும்போது நைட்டு 8 மணிக்கு அந்த மனைவி வந்து வீட்டில் வந்து அலறாங்க. ஏன்னா அப்போ தான் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து அலறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து பாடியும் தரமாட்டாங்க, வீட்டுக்கு வந்து தரமாட்டேன்ட்டாங்க. அங்கேயே கிரிமேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் இதுக்கு வந்து வீட்டிலே பண்ணி சாப்பிட்றதில்ல. என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் புரோட்டா சாப்பிட்ணும். புரோட்டா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். அது ஒரு 3 அடி கேப் விட்டு போய் வாங்கிட்டு வரணும். ஏதோ ஒரு பெரிய தங்க கடத்தி கொண்டு வர மாதிரி இருக்கும். புரோட்டா, ஆர்டினரி புரோட்டா 10 ரூபா புரோட்டா வாங்குறதுக்கு கிலோ நிற்கிறோம். சரி, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சிக்கன். எல்லா சிக்கன் கடைகளும் போயாச்சு. அப்புறம் யார்கிட்டையும் கேள்விப்பட்டேன், ஊருக்கு ஒதுக்கு ஒரு சின்ன ஊரில் சிக்கன் கிடைக்குது. சரி அப்படின்ட்டு அங்கே போய் சிக்கனுக்கு 1 கிலோ சிக்கனும் வேணும்ட்டு பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு வீட்டில் இருந்து பக்கத்து தெருவிலேருந்து இது பண்ணி உங்களுக்கு பிளாஸ்டிக் பையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்த்தா அந்த ஏரியாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸு, நான் நின்ன தோரணை எல்லாம் வீட்டு அங்கே உள்ள தெருவில் உள்ள பெண்மணிகள்லாம் அப்படியே குசு பேசிக்கிட்டேன். அப்போ அந்த தெருவில் கொஞ்சம் லீடர் மாதிரி ஒருத்தவங்க கூப்பிட்டு, நீ போய் என்னென்னு விசாரிம்மா, யாருன்னு விசாரியா என்கிட்ட அவர் வந்தாங்க. அந்த அம்மா வந்தவே வாங்கலை, நீங்கள் தானே, நாங்கள் யாரோ அப்படின்னு நினச்சோம், வாங்க வீட்டுக்கு வாங்க, என்ன சிக்கன் வாங்க வந்தீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அவங்களே நம்ம அண்ணம்மா வேண்டியவர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல நான் அன்றைக்கி வந்து தர்மடி வாங்குறது வந்து தப்பிச்சேன். ஸோ இந்த கொரோனாவில் லாக்டவுனில் எல்லாருக்கும் பாதிப்பு. நான் மட்டும் பாதிக்க முடியுமா, பாதிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கும் சில பொருளாதார இழப்பு. ஆனால்